முடிவு புரிய இந்த நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் பரத்துக்கேறி போகும் முன்பாக தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்கள், மற்ற ஜனங்களையும் காணியாட்சிக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடும் பொழுது வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் எல்லா மனிதரும் எல்லாரோடு கூட வர முடியாது, கடைசி வரை கூட இருக்க முடியாது, துணை செய்ய முடியாது. ஒருவேளை கொஞ்ச நாட்கள் உங்களோடு பிரயாணம் பண்ண முடியும், துணையாக இருக்க முடியும். ஆனால் அவர் எல்லாம் குறித்த காலத்திலே, குறித்த சூழ்நிலைகளிலே அல்லது குறித்த காரியங்களுக்காக பிரிந்து போக நேரிடும். ஆனால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இம்மையிலும் நம்மோடு கூட கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு நபர் இயேசுதான். மறுமையிலும் நம்மோடு கூட அல்லது அவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறவரும் இயேசுதான். அந்த இயேசுவானவர் தான் இந்த வாக்கு கொடுக்கிறார். அநேக நேரம் எனக்கு யார் இருக்கிறார், என்னுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது, நான் அனாதையாக இருக்கிறேன், அல்லது முதியோர் இல்லத்தில் நான் விடப்பட்டு விட்டேனே, என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி எத்தனையோ பேர் அங்கலாய்க்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு இருக்கிறார். கடைசி வரை அவர் ஒருவரையும் தள்ளாமல் அநாதி தேவனாய் அடைக்கலமாயிருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஊழியத்து நிமித்தமா மிஷினரிகளாய் கணவன் மனைவியும் வட மாநிலத்திலே மலைய பகுதியிலே ஊழியம் செய்ய போகிறார்கள். ஊழியத்தை இருவரும் இணைந்து நன்றாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஊரின் கொஞ்சம் வெளிப்பகுதியிலே ஒரு குடிசை மாதிரி கூடாரம் போட்டு அங்குதான் அவர் தங்கி இருக்கிற இடம். அப்போ போய்கொண்டிருப்ப கணவன் மனைவி தான் ஊழியத்திற்கு போவார்கள். ஒரு நாள் 2 நாள் கழித்து மீண்டுமா தன்னுடைய இடத்திற்கு வருவார்கள். இப்படிதான் இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஊழியத்தில் பரப்பலான மனைவி நல்ல ஹை ஃபீவர், அதிகமான ஜுரம், பிரயாணம் பண்ண முடியாது, நடக்க முடியாது என்று சொல்லி படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். ஊழியத்திற்கு போய் ஆக வேண்டும், வந்து ஜனங்கள் வந்து காத்திருப்பார் என்று சொல்லி பதட்டம். இப்போ மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாள், எப்படி போவதுன்னு கணவன் யோசிக்கும் பொழுது வேறு வழி இல்லை, போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கணவன் சொல்லுகிறார். மனைவியிடம் நான் ஊழியத்திற்கு போய்விட்டு வந்து விடுகிறேன், 2 நாள் திரும்ப வந்து விடுவேன் சொல்லும் பொழுது அந்த மனைவி என்ன சொன்னாங்க, சரி நீங்க போங்கன்னு சொல்லல, மாறாக நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்னை விட்டுட்டு போறீங்களா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எழுந்து தண்ணீரை சுட வைக்கணும் என்று சொன்னாலும் கூட என்னால் முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா அங்கலாய்க்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார், கொஞ்சம் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி விட்டு நீ பார்த்துக்கொள், நான் இங்க இருந்தேன்னா ஒன்னும் செய்ய முடியாது, அருகிலே மருத்துவமனை கிடையாது, மருத்துவமனைனா பல மைல்கள் நாம் கடந்து போக வேண்டும், அதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்ல, ஜெபிப்போம், ஆண்டவரால் தான் முடியும், நான் அவருடைய வேலையாய் போகிறேன், நான் இயேசுவின் ஊழியத்தை செய்ய போவதனால் உன்னை இயேசு பொறுப்படுத்திக் கொள்வார் சொல்லி தைரியம் கொடுத்து விட்டு போய்விடுகிறார். ஆனால் அவர் மனதில் ஒரு துக்கம், ஏதாவது என் மனைவிக்கு ஏற்பட்டு விட்டால் ஒருவேளை நான் திரும்பி வரும்பொழுது உயிரோடு இருப்பாளா, அப்படி பலவித கேள்விகள். ஆனாலும் 2 நாட்கள் கழித்து ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வரும்போது பதட்டம், வீட்டில் என்ன இருக்குமோ, எப்படி நடந்திருக்குமோன்னு சொல்லி பார்க்கும்போது வீடு முன்பகுதி நல்லா சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள் போனால் மனைவி உட்கார்ந்து இருக்கிறார்கள், நல்லா சமைத்து வைத்து கணவன் வருகிற நேரம் என்று சொல்லி பார்க்கும்போது இவருக்கு நம்பவே முடியவில்லை. வியாதிப்பட்ட ஒரு சரீரமாலேயே அந்த சகோதரிய சரீரம் தெரியவில்லை. அவ்வளவு சந்தோஷமா வாங்கப்பான்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து என்ன நடந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நல்லா ஆயிட்டேன்னு சொல்லும்போது நீங்க போயிட்டீங்க, நான் படுத்த படுக்கையாதான் இருந்தேன், ஆனால் நான் ஜெபித்த ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, கணவனோ உம்முடைய வேலையாய் போயிருக்கிறார்கள், என்னை நினைத்தருளும் ஜெபம் போது ஆண்டுடைய கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். அவ்வளவுதான், என் பலவீனம் மறைந்து விட்டது, சுகம் உண்டாகிவிட்டது, எழுந்து வேலையை செய்து காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிற தேவன், நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு சூழ்நிலையும் தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன், அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், எல்லா விதத்திலும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வந்து நிற்கிறோம். புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க, தொடர்ந்து புதிய கிருபைகளை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் யாரெல்லாம் பலவீனமாய், யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் படுத்த படுக்கையாகி விட்டேன், முன்பை போல நடந்து போய் எதுவும் செய்ய முடியவில்லை, ஆங்காங்கு போக முடியவில்லை, எல்லா விதத்திலும் நான் இன்னைக்கு பாரமாய் மாறிவிட்டேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு தொட்டு சுகமாக்கி மீண்டுமாய் நியமித்திருக்கிற பாதையில் ஓட வைப்பீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, மனதில் ஒரு தைரியத்தை கொடுப்பீராக. பலவீனப்பட்ட கால்கள் பலன் அடையட்டும், இருதயம் பலன் அடையட்டும், கிட்னி பலன் அடையட்டும், ஒவ்வொன்றிலும் சுகம் உண்டாகட்டும். எல்லாம் தனது பணிகளை நேர்த்தியா இயேசுவை நாமத்தினால் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரங்களுக்குள் பாயட்டும் அப்பா. கூட இருக்கிறதை காண்பிக்கும்படியா ஒரு தொடுதல் உண்டாகட்டும். அற்புதங்களின் நாளாக இந்த நாள் இருக்கட்டும்.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு, இந்த சிந்தையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.